ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியாக புதினா கிரேவி பட்டாணி ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா 10-12 போல் பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வதங்கிடுச்சுங்க. இது கூட 4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் புதினா கிரேவி. ஸோ இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து 1 மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ புதினா பேஸ்ட் ரெடியாக இருக்குங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஆயிலில் ஸ்பைசஸ்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கட்டுங்க. ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப செவந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஆயிலும் ரொம்ப குறைவாக தான் செலவாகும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது கூட நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் 1 கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லை அப்படின்னா
வேக வச்ச கொண்டக்கடலை காய்கறிகள், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம், அதுவும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் பட்டாணி நல்லா வெந்து வரட்டும். ஃப்ரெஷ் பட்டாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ கிரேவியோட பதமும் நல்லா கரெக்டாக இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு புதினா பட்டாணி கிரேவி ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான புதினா பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.